கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கன்னு தெரியும். கன்னிராசிக்காரர்களை பார்த்து ஏங்க சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குற கேள்வி. கன்னிராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 7ஆம் இடத்து சனியோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார். 3 8 8 செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தொழிலில் பிரச்சனைகளை உண்டாக்குறார். ஏற்கனவே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு கூற்று இருக்குது. ஏற்கனவே 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். எப்படா வேலை போகும்? மனசாட்சி தோணுது. ரொம்ப அற்புதமான டைம்ங்க இது. இந்த நேரத்தில் 8 ஆட்சி வரும் பொழுது புதுசாக சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் பெரிய பெரிய சொத்தாக வாங்குவீங்க. சார் ஆக்சுவலாக நான் ஒரு 1/2 ஏக்கரை வாங்கலான்னு போனேன் சார். இப்போ போயிட்டுருக்கிற நிலைமை பார்த்தா எனக்கு 1 ஏக்கரை வாங்கலான்னு நான் அப்படியே 2 எங்கள் மாமா பணம் தரேன்னாரு. ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரர்கள்னால் சிரிப்பீங்கன்னு தெரியும். கன்னிராசிக்காரர்களை பார்த்து ஏங்க சிரிக்கிறீங்க? நிறைய பேர் கேட்குற கேள்வி. கன்னிராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், ஊருக்கெல்லாம் யாருக்கு வேணால் காதல் வருகிறது, கன்னிராசிக்காரர்களுக்கு மட்டும் காதல் வருவதே இல்லை. அது என்னமோ தெரில, நமக்கும் இந்த காதலுக்கு 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காதல் விஷயம் செட் ஆகவே மாட்டேங்குது. காதல் விஷயத்தை தொடர்ந்து வேறு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்குது, 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 7ஆம் இடத்து சனியோட செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார். 3 8 செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது விவாக சந்தான பிராப்தி, விவாக பிராப்தி போன்றவை ரொம்ப சூப்பராக நடக்குங்க. திருமண உறவில் உங்களுக்கு மகிழ்ச்சி போன்றவை கிடைக்கும். சில பேருக்கு காதல் செட் ஆகும். தீரா காதல், அது என்னமோ தெரியல சார், எனக்கு அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்களை மட்டும் இந்த காலம் சேர்த்து வைக்கவே மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க, காலத்தை மாற்றும் சக்தி காதலுக்கு உண்டு. காதலுக்கே உதவும் சக்தி சனி பகவானுக்கு உண்டு. இந்த பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருந்தால் ஒன்று சேருவீங்க. சில பேர்லாம் ஏன்னே தெரியாது, ஆனால் பிரிஞ்சிருப்பாங்க. சில பேர் ஏன்டா பிரிஞ்சிருக்க தெரியாது, உட்காந்து அழகே சுகமா உட்காந்து பாட்டு பாடிட்டு டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட சாங்ஸு. அப்படி கஷ்டப்பட்டு ஏன்பா டைவர்ஸ் பண்ணுறேன் தெரியாது, ஆனால் டைவர்ஸ் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 1 10 புத பகவான், இந்த புத பகவான் என்ன பண்ணுறாருன்னா 1 10 இவர் என்ன பண்ணிடுறாரு, உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தொழிலில் பிரச்சனைகளை உண்டாக்குறார். ஏற்கனவே 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு ஒரு கூற்று இருக்குது. ஏற்கனவே 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். எப்படா வேலை போகும்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். கன்னிராசிக்காரர்கள் வேலை ஊசலாடின்னு இருக்கும். எப்படா வேலை போகும் தான் உங்கள் நிலைமை. காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு ரொம்ப மோசமான நேரம் இந்த 10ஆம் இடத்திலே குரு வரும் நேரம். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்போது இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 10ல் இருக்கிறத தொடர்ந்து 10 குடையவனும் 8ல் இருக்கான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒரு சீனியர் மேனேஜராக இருந்தால் மேனேஜர் செய்கிற வேலையை சேர்த்து செய்யணும். மேனேஜராக இருந்தால் டெப்டி மேனேஜர் வேலையும் சேர்த்து செய்யணும். அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த படிநிலையில் இருக்கிற உங்களுடைய ஒர்க்கையும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த குருவிட்டு இருக்கிற தோஷம் என்பது சரியாகும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை தொடர்ந்து சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இவர் 2 9 தனாதிபதி பாக்யாதிபதி. தனாதிபதி பாக்யாதிபதி 10ஆம் இடத்திற்கு வரும்பொழுது, சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே
அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருளேனா. அப்போ சுக்கிர பகவான் வந்து 10ஆம் இடத்திற்கு வரும் பொழுது அந்த 10ஆம் இடத்துல ஐடி சம்மந்தப்பட்ட அல்லது வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப அற்புதமான நேரம். நீங்கள் வாழ்வின் மிக பிரம்மாண்டமான உயரங்களுக்கெல்லாம் செல்வீங்க. சார் கனடா போகிறது எங்கள் லட்சியம் சார், அமெரிக்கா போகிறதில்ல, இந்த லட்சிய பயணம்லாம் சரியாகும். நீங்கள் அதெல்லாம் அச்சீவ் பண்ணுவீங்க, லட்சிய பயணத்தை நிறைவேற்றுவீர்கள். அடுத்ததாக மிக சூப்பரான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறது வெள்ளி சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளி, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, இந்த இன்ட்ரோடே மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். 2-9 கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது. இதில் 3-8 கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது சில பேர் கம்பெனிலேருந்து பிஎஃப் வரும், சில பேர் கம்பெனிலேருந்து என்ன வரும், உங்களுக்கு பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம், எங்களுடைய செட்டில்மெண்ட்லாம் வரணும். இப்போல்லாம் சட்டம் போட்டாங்க உடனே செட்டில்மெண்ட் தரணும்னு. ஒரு காலத்தில் அப்படிலாம் கிடையாது. கம்பெனி பார்த்து செட்டில்மெண்ட் தந்தால் உண்டு, இல்லைனா தரமாட்டாங்க. ஸோ அவரெல்லாம் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும் பொழுது பழைய கம்பெனி ஒருத்தர் இன்னும் செட்டில்மெண்ட்டே தரல என்றால் அவர்களாம் செட்டில்மெண்ட் தருவதற்கான நேரம் இது. ரொம்ப அற்புதமான டைம்ங்க இது. இந்த நேரத்தில் 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது புதுசாக சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வரும். அதுவும் பெரிய பெரிய சொத்தாக வாங்குவீங்க. சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 1/2 ஏக்கரை வாங்கலான்னு போனேன் சார், இப்போ போயிட்டுருக்கிற நிலைமை பார்த்தா எனக்கு 1 ஏக்கரை வாங்கலான்னு நான் வந்து அப்படியே எங்கள் மாமா வந்து பணம் தரேன்னார், 2 ஏக்கரை வாங்கிட்டு வந்துட்டேன் போன்ற எண்ணங்க. நீங்கள் பெரிய இதாக ஆகுறீங்க, லேண்ட் லார்ட் ஆகுறீங்க போன்றவைகள்லாம் நடக்கும். 8ஆம் இடம் என்பது வாகனம். கன்னிராசிக்காரர்கள் புதுசாக பைக் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க போன்றவை ஏற்படும். அதே நேரத்தில் 7 கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் சில பேருக்கு வெளிநாட்டு பணிகள் கிடைக்கும். வெளிநாடு போகிறீங்க, வெளிநாட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அடுத்ததாக முக்கியமான விஷயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுவது என்னவென்றால், இந்த 7ஆம் இடத்து சனி உடம்பை பார்க்குறார். நிறைய பேருக்கு ஜிம்முக்கு போகணுங்கிற எண்ணம்லாம் வரும். இப்போ தான் வந்து டிஷர்ட்லாம் போட்டு அப்படி காலைல ஜிம்மெல்லாம் போவீங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இளமையை விரும்புகின்ற ஆளாக மாறுவீங்க, இளமை. ஸோ இப்போ அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ஐ பார்க்கும் பொழுது வீடு மாடு மனை, உயர் பதவி, உயர்கல்வி, இது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். சார் முதல்ல வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் ப்ரமோஷன் ஒன்று வரும், தயவுசெய்து மனசில் வச்சுக்கோங்க. இங்கே வேலையே போகுது, அப்போ நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக வேலையை பார்த்துக்கணும். மேனேஜர் எது சொன்னாலும் எஸ் சார், எஸ் சார் மட்டும் சொல்லுங்கள், வேறு எதுவும் சொல்லாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபெஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.